சதீஷ், நோட் எடுத்துக்கோ, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோ. அன்னைக்கு அந்த பொண்ணு, அவள் தான் அந்த பொண்ணு அன்னைக்கு பைக்கில் பின்னாடி உட்காந்து ஒரு பையன் கூட போனால, அதை எழுதி வச்சுக்கோ. அதை ஒரு 2 வாட்டை சொல்லணும். அப்புறம் அந்த பையன் ஏதோ பாட்டில்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு சத்தம் கேட்டுச்சுல்ல, அதை மறக்காமல் எழுதி வச்சுக்கோ. அதை கண்டிப்பாக ஒரு 2 வாட்டியாக சொல்லிடணும். சரியா? சரி. மிச்சத்தில் நான் நேரில் வந்து சொல்கிறேன். என்னங்க, நீங்கள் எப்படி தான் இருக்கீங்களோ? ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. ஏன், ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரோ? யார் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்து நோட்டில் எழுதி வச்சு எல்லாத்தையும் சொல்கிறது. நியாயம் தீர்க்க நீங்கள் யார்? உங்களை தான் ஆண்டவர் நியாயாதிபதியா அப்படியே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரா என்ன? நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு நியாயம் தீர்க்காமல் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு, அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்கு, அந்த குடும்பத்து பையன் என்ன பண்ணுறான், இந்த குடும்பத்து பொண்ணு என்ன பண்ணுறா, இதெல்லாம் பார்த்து வைக்கிறதுக்கு நம்ம யார்? ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கார்ல, அவர் பார்த்துக்க மாட்டாரா? நீங்கள் பார்த்து 4 பேர்ட்ட சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது? அந்த பையனே ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பான். ஆனால் நாம் அவனை குத்தி 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 அவனை திரும்பி திரும்பி அந்த தப்பு செய்ய தூண்டி அவனை கடைசி வரை திருந்தவே விடுறதில்ல, அவனை நல்லவனா மாறவே விடுறதில்ல. ஏங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கணக்கு கேட்கிறவராக இருக்காரு. அவன் என்ன மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவனை பாவி நீ ஏன் நியாயம் திருத்தன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அதனால ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையில நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார். ஆண்டவரே நியாயம் தீர்க்க தகுதியுள்ளவர். தயவு செய்து தவறுல இருந்து மனம் திரும்புங்க.